ரெடி ஆயிட்டு எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்கிறது? அம்மா பேசாம நான் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேம்மா, எனக்கு போர் அடிக்குது. அஞ்சலி, அடி வாங்க போறேன் என்கிட்ட. ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு புது ட்ரெஸ்லாம் போட்டு உன்னை ரெடி பண்ணி உட்கார வச்சா விளையாட போறியா? போயிட்டு அழுக்காக்கிட்டு வரதுக்கா? அப்பா இப்ப வந்துருவாரு, வந்தோடனே நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறது தான். கொஞ்ச நேரம் உட்காந்துரு. அஞ்சலி அம்மா என்ன பண்றீங்க? கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அஞ்சலி, புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னீங்க, கிளம்பிட்டியோ? சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு. ஆமா ஐஷாமா, ஃபங்க்ஷனுக்கே போனாலும் இந்த கிச்சன்ல இருக்கிற வேலை முடியாது போல இருக்கு. கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை கழுவி போட்டு போடலான்ட்டு கழுவிட்டு இருக்கேன். நீங்க ஃபங்க்ஷனுக்காக தச்சு தந்த இந்த சுடிதார் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் காம்பினேஷன் கூட நான் கூட இது ரெண்டும் சேர்ந்தா நல்லா இருக்காதோன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஷாலுக்கு மேட்சிங்கா பேண்ட் டாப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதை போட்டுதான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் போறேன். அப்படியா? சரி சரி, உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சுடிதார் எப்பவுமே. நீங்கள் தான் அதிகமாக கட்ட மாட்டிய. சரின்னு இந்த தடவை கேட்டனால தச்சு கொடுத்தேன். நான் சிம்பிளாக தான் தச்சு கொடுத்தேன். சரி, நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த நியூ இயருக்கு ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாரதிக்கு போய் ஏதோ பொருள்லாம் வாங்கிட்டு வந்தீங்களாமே, அந்த கடையில் நல்லா இருக்கா பொருள்லாம்? ஆஃபர்லாம் நல்லா இருக்கா? பொருளெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. கடைலாம் இல்லை, ரோட்டு கடை தான். ரோட்டில் தான் எல்லா திங்ஸும் வச்சுருக்குறாங்க. எல்லா திங்ஸும் சூப்பராக இருக்குது. அன்றைக்கி நான் சாரதி அஞ்சலிக்கு வாங்கிட்டு வந்த டாய்ஸ் கூட சூப்பராக இருந்தது. ஏதோ இப்போ ஆஃபர் இருக்கும் போதே வாங்கினா தான் இந்த ப்ரைஸ்லலாம் வாங்க முடியும். அதான் அன்றைக்கி ஆயிஷா பார்த்துட்டு இருந்தால, அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்க்கா. அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம ரோட்டு கடை தான். மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் இருக்கேன், அங்கே தானே. சரி சரி, இந்த ஆயிஷா என்ன பண்ணுறா? ஆயிஷா, சரி சரி வா, நான் கேட்டுட்டேன். அந்த கடையில் இப்போவும் ஆஃபர் போய்கிட்டு தான் இருக்கான், போய் வாங்கிட்டு வந்துடலாம். அஞ்சலி, என்னம்மா நீயும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டியா? அழகாக இருக்கு உன் ட்ரெஸ்ஸும். சரி ஆயிஷா, ஓடியா, டைம் ஆகுது, போயிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு சீக்கிரமாக வருவோம். ஏற்கனவே நேரமாக போயிடுச்சு. சரி அஞ்சலி அம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். போய் பார்த்துட்டு என்ன பொருள்லாம் வாங்கிட்டு வரோம். அஞ்சலி, நான் போயிட்டு வரேன், பாய். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஐஷா, அஞ்சலி அம்மா சொன்ன மாதிரி ரோட்டில் தான் அந்த கடையே போட்டிருக்குறாங்க. ஆனால் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்குறாங்க பாரு ஐஷா. இங்கே இல்லாத பொருளே இல்லை போல இருக்கே, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு புடி. நீ ஏன் அப்பப்ப இந்த மாதிரி ஆஃபர் போட்டதான் வாங்கி தருவியே? இன்னைக்கு செம்மையா ஜாலியா வாங்க வேண்டியதான். தள்ளுமா, நான் போய் இறங்கி என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க போறேன். வண்டியை நிறுத்திட்டு வர்றதுக்குள்ள இவளுக்கு அவசரம் இந்த பொருள் எல்லாம் பார்த்தா. சரி, போய் வண்டியை நிறுத்திட்டு வருவோம். ஐயா, ஜாலி ஜாலி. இன்னைக்கு ஆஃபர்ல வேற போட்டிருக்கிறனால அம்மா கிட்ட சொல்லி நமக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிற வேண்டியதான். நம்ம அம்மாவே டாய்ஸ் அப்பப்பதான் வாங்கி தரும். அதுவும் இந்த மாதிரி ஆஃபர் போட்டாதான் வாங்கியே தரும். நமக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கிருவோம். அங்கிள், டாய்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, அது இந்த கடை தானே அங்கிள்? ஆமாமா, இந்த கடை தான். இங்கதான் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நியூ இயர் வரைக்கும் தான். அதோட ஆஃபர்லாம் க்ளோஸ்மா. உனக்கு என்னமா பாப்பா வேணும்? கூட யாரும் கூட்டிட்டு வரலையா? நான் வர்றதுக்குள்ள துருன்னு போயிட்டு அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஐசா? வரதானே செய்யறேன். என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா நீ? அதுக்குள்ளயும் அங்க வந்து நான் ஒண்ணுமே கேட்கலம்மா. ஆஃபர் போட்டிருக்கிறது இந்த கடையாந்தாமா கேட்டேனே. இந்த கடையில வேற நிறைய பொருள் இருக்குமா. நான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துக்கிறேம்மா. எனக்கு வாங்கி தந்துருமா. என்னது, எல்லா பொருளும் எடுத்துக்கிற போறியா? எல்லா பொருளையும் எடுத்துக்கிறதுக்குலாம் உன்னை கூட்டிட்டு வரல. உனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. இங்க ஆஃபர் வேற போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் பொருள் தான் வாங்கி தருவேன். மா, நீங்க நம்ம கடையில பொருளை பாருங்க. எந்த பொருள் எடுத்தாலும் அப்படியே பாதி ரேட்டு தான். நீங்க அதுல இருந்து என்ன ரேட்டு போட்டிருக்கோம் அந்த ரேட்ல இருந்து பாதி ரேட்ல நீங்க எடுத்துக்கலாமா? ஆஹாமா, இங்க பாத்தியலா? எந்த பொருள் எடுத்தாலும் எடுக்கிறதுல இருந்து பாதி ரேட்டு தானா? நான் எதை எடுப்பேன்னு தெரியலையே. கையும் உடல காலும் உடல, எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணுது. இது என்னது? ஐயா, இந்த பப்பி ஹவுஸ். இது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குமா, வாங்கி தந்துருச்சு. நம்ம கிட்ட இல்லாத பொருளா வாங்குவோம். இங்க வந்ததோட இருக்கிற பொருளே வாங்கி வச்சா அப்புறமா வேற எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடும். முதல்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம் இந்த சைடு. ஓ, இந்த பல்லு டாக்டர் செட் இருக்குது, டென்டல் செட்டு, அடுத்தது கலரிங் பண்றதுக்கு இருக்கு, அப்புறம் என்னென்னமோ நிறைய இருக்கே. பால் கன் எல்லாம் இருக்குது. என்ன வாங்குவோம்? இந்த கிளே செட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மெர்லினா கூட ஏற்கனவே இந்த கிளே செட் வச்சிருக்கு. இது யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. சரி சரி, இது வேணாம். அங்கிட்டு போய் பார்ப்போம் அங்கிட்டு என்ன இருக்குன்னு. இவ்வளவு பொருள் வச்சிருந்தா எதை சூஸ் பண்றதுன்னு தெரியலையே. இந்த ஸ்கிராச்சிங் புக் தான் பெருசா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம கிட்ட பெருசு இல்ல, சின்னதான் யூஸ் பண்ணிருக்கோம். பேசாம இதை வாங்குவோம். அங்கிள், இந்த பெரிய ஸ்கிராச்சிங் புக் எடுத்து கொடுங்க அங்கிள். எதுமா, அந்த ஸ்கிராட்ச் புக்கா? சரிம்மா சரிம்மா, இதோ எடுத்து தரேம்மா. இந்தாங்கம்மா, இதுக்குள்ள வந்து மொத்தம் 4 ஷீட் இருக்கும். சரியா ஐசா? என்னடி அது? ஏதோ கருப்பு கலர்ல மேல வந்துட்டு கலர் கலரா வரைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதை வச்சு என்ன பண்ணணும்? இது யூஸ் பண்ண தெரியுமா உனக்கு? இதை யூஸ் பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லம்மா, செம்ம ஈஸி. இதை வச்சு விளையாட செம்மையா டைம் பாஸ் ஆகும் தெரியுமா? இருங்களேன், உள்ளக்கு இந்த மாதிரி ஷீட் இருக்கு, பிளெயினா பிளாக் கலர் ஷீட் இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கம்மா. இந்த மாதிரி இருக்கா? இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண, சைட்ல நம்மளுக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த குச்சை வச்சு நம்ம மேல வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கலர் கலரா வரும்மா. உள்ள வந்து கலர் இருக்கு, மேல வந்து பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து செமையா இருக்கு. இந்த குச்சை வச்சு நீங்களே எழுதி பாருங்க.
என்னடி ஐசா இது? ஆமா, சூப்பரா கலர் கலரா வருது. வெறும் குச்சை வச்சுதான் எழுதுறேன், ஆனா அழகா கலர் கலரா வருது. எப்படி நல்லா இவ்வளவு சூப்பரா வருது? மேஜிக் மாதிரி இருக்குடி ஐசா எனக்கு பாக்குறதுக்கு. ஆமாம்மா, மேஜிக் புக் மாதிரி தான் இருக்குமே. அழகா இதுல நிறைய டிராயிங்லாம் பண்ணலாம் தெரியுமா? சூப்பர் சூப்பர் டிராயிங்லாம் இதுல பண்ணலாமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. மாயக்கா கூட எனக்கு நிறைய தடவை காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே சரிதான், ஆனா என் பேருக்கு தமிழ்ல ஸ்பெல்லிங் தான் தப்பா எழுதிருக்கிறீங்களே. ஹாய் சாண்ட் எழுதி வச்சிருக்கியே. அச்சச்சா, அந்த ஷா போடுறது போல இந்த ஷா போட்டணும். சரி விடுறி, இந்த மேஜிக் புக்கை பார்த்தோன்னே எனக்கு எப்படியே எழுதி விட்டுட்டேன். மா, நம்ம கடையில இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அந்த சைட்லாம் போய் பாருங்க, இன்னும் நிறைய வெரைட்டியா இருக்கு. எல்லாம் ஆஃபர்ல இருக்கும் போதே வாங்கிக்கோங்கம்மா. இருங்க அங்கிள், அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அந்த பாக்குறேன் இருங்க, எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அம்மா வேற ஆஃபர்ல இருக்கும் போதே நம்ம வாங்கிக்கணும்னு சொல்லிருச்சு. நம்ம போய் வாங்கிக்கிருவோம். இது என்னது? மேக்கப் செட்டு. நம்ம புது பொம்மைக்கு மேக்கப் செட்டு போட்டு விளையாடணும்ட்டு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா அப்படியே இருக்கு. பேசாம இந்த மேக்கப் செட்டை வாங்கிக்கிற வேண்டியதுதான். செம்மையா இருக்கு இந்த செட்டு. எப்பவுமே இந்த செட்டு தான் நான் வாங்குவேனே. இதுலதான் ஒரு பொம்மையும் சேர்ந்து வரும். செட்டும் சூப்பரா இருக்கும். மாமா, இந்த ஒரு செட் எடுத்துக்கிறேம்மா. எத்தனை மேக்கப் செட் இருந்தாலும் இந்த மேக்கப் செட் வாங்குறத மட்டும் நிறுத்தாத ஐசா. எதுக்கு இப்ப திரும்ப இது வேற வேணுமாக்கு? சரி கூட வைக்கிறேன், ஆனா திரும்பலாம் எடுக்க கூடாது. மா, எப்ப எவ்வளவு வாங்கி தந்திய மேக்கப் செட்? அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை, அதனாலதான் நான் இப்ப கேட்டேனே. சரி, இந்த சைட்லாம் என்ன இருக்கு? இங்க ஏதோ பால் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இது என்னது? இது விளையாடுவோமே அந்த இதுதானே கார்டு. இது டாக்டர் செட்டு. டாக்டர் செட்ல நம்ம யூஸ் பண்ணாதது என்னது? இந்த டென்டல் செட் தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. பேசாம இதை வாங்கிக்கிருவோம். மா, இந்த ஒரு செட்டு எடுத்துக்கிறேம்மா. இது விளையாட செமையா இருக்கும். நல்லா பல்லெல்லாம் விளக்கி விட்டு சூப்பரா விளையாடலாம். டென்டிஸ்ட் மாதிரி செமையா அதை விளையாடலாம். நான் இதுதான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஐசா, என்ன நீ பாட்டில் நிறைய பொருள் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. போதும் எடுத்தது வா. இப்படி அம்மா இங்கதாம்மா நான் சொன்னேன். இங்கதாம்மா செம்ம திங்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. மா, இங்க வாங்கல. இந்த ஃபைரி டால் இருக்குல்ல, இது வாங்கி கொடுங்கம்மா. நான் உங்ககிட்ட ஷாப் போகும்போதெல்லாம் கேட்டேன்ல, நீங்க அப்புறமா வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. இது வாங்கி கொடுங்கம்மா, செம்மையா இருக்கும். இது மேல பறக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தோடனே பார்த்து ஒரு பொருளை தூக்கிட்டியா? சரி இரு, போயிட்டு அந்த அண்ணன் கிட்ட ரேட்டு கேட்கலாம். ஹாய், ஆயிஷாக்காவும் இங்கதான் இருக்காங்க. அண்ணா, இந்த டாய் செட் எவ்வளவு வருது? இது இங்க ஏதோ ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமாம்மா, ஆஃபர் தான்மா. அதுல ரேட்டு போட்டிருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு பாதி விலை தான்மா எல்லாமே. அதுல இருந்து ஆஃப் ரேட்டு தான். ஓஹோ, பரவாயில்லையே. நிலாவும் ரொம்ப நாளா இது கேட்டுட்டே தான் இருக்கா. இங்கேயும் கொஞ்சம் ஆஃபர்ல இருக்கு. சரி, திங்ஸும் நல்லா தான் இருக்கு, எடுத்துக்கலாம். மா, இங்க நிறைய செட் சூப்பரா இருக்குமா. நான் வந்தோனே இன்னொரு செட்டும் பார்த்துட்டேன். இங்க பாத்தீங்களா, இந்த பெரிய டாக்டர் டென்டல் செட் தான். இது மாதிரி நான் வச்சு விளையாடவே இல்லம்மா. நான் இது எடுத்துக்கிறேம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இத வச்சு நானும் ஆயிஷாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம். சரி நிலா குட்டி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி எடுத்துக்கோ. இங்க கொஞ்சம் ரேட்டும் கம்மியா தான் இருக்கு. இங்க பாரு, நீ பெயிண்டிங் அழகா பண்ணுவல. நீ பெயிண்டிங் பண்றதுக்காகவே இங்க ஒரு பேலட் மாதிரி கொடுத்து பெயிண்டும் கொடுத்து குட்டியா வந்துட்டு ஒரு குதிரையும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீ பெயிண்டிங் கத்துக்கோ. இந்த அதுவும் உனக்காக அம்மா எடுத்திருக்கேன். நான் ஒரு நிமிஷம் இருங்கம்மா, வந்துடுறேன். ஆயிஷாக்கா, இங்க வாங்கல. நான் வரும்போதே ஒரு செட் பார்த்தேன். இங்க பாருங்க, இது செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுமா. இத வச்சு விளையாடுறதுக்கு. ஆயிஷாக்கா, இதுல 2 பீஸ் இருக்கு. நீங்க ஒண்ணு, நான் ஒண்ணு வாங்கிக்கலாமா? ஓ, இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறது இங்கதான் இருந்துச்சு. நான் இதை பார்க்கவே இல்லை நிலா குட்டி. இது ஜாலியா தான் இருக்குமே. உள்ள ஸ்டோனா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற இமேஜ்ல வந்துட்டு ஒட்டணும். நல்லா தான் இருக்கும். சரி, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். 2 கலர் இருக்கு. ஆயிஷா, நீ எங்க போனா? போதும் எடுத்தது. ஆஃபர்ல இருக்கு, நீ பாட்டில் அல்லாத. அம்மா வேற கூப்பிடுறாங்க. சரி, நம்ம இன்னும் ஒண்ணு பார்த்தோம்ல, அந்த கார்டு மட்டும் எடுத்துட்டு போயிருவோம். அதை மறந்தாச்சு. மாமா, அந்த வந்துட்டேம்மா. அவ்வளவுதாம்மா, நான் வேற எதுவும் எடுக்கலாமா. இந்த ஒரு கார்டு மட்டும் தான்மா. அவ்வளவுதாம்மா, போதுமா, பில்லு போட்டுருங்கம்மா. இங்க பாருங்க, இது மட்டும் வச்சிருங்க. அம்மாடி, இங்க ஒரு மேக்கப் செட் இருக்கும். இதை மறந்து போயிட்டோமே. சரி, அம்மா கிட்ட எப்படியாச்சும் சமாளிச்சிருவோம். இந்த ஒரு மேக்கப் செட் மட்டும்மா. இது வந்து பொம்மைக்கு மேக்கப் போட்டலோட சூப்பரா இருக்குமா. நீ எங்கேயும் போவாத, இங்கே நில்லுன்னு சொன்னவனைய. போகும்போதெல்லாம் ஒரு ஜாமானை தூக்கிட்டு வந்துடுறது. சரி, ஏதோ ஆஃபர் ரேட்ல இருக்குன்னு உனக்கு வாங்கி தந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் பில்ல போடுங்க. ஏமா, போதுமா, இன்னும் கொஞ்சம் எடுங்க. வேணாம், இதுவே நிறைய எடுத்தாச்சு. போதும், இதை பில்ல போட்டு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏற்கனவே நிறைய ஜாமான் எடுத்தாச்சு. சரிம்மா, இதோ சொல்லிடுறேம்மா. மேக்கப் செட்டு, டென்டல் செட்டு, அப்புறம் வந்து இது ஓகேம்மா. எல்லாமே சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 800 ஆகுதுமா. 800 கொடுங்கம்மா. ஆஃபர்ல வாங்கியே இவ்வளோ ரேட் ஆகி போச்சு. சரி இந்தாங்கண்ணே, 800 ரூபா. இதுல இருக்கு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. எல்லாம் கரெக்டா இருக்குமா. நீங்க வீட்ல இருந்து பை கொண்டு வந்தீங்கன்னா போட்டுக்கோங்கம்மா. நான் எல்லாத்தையும் எடுத்து டிக்கில போட்டுட்டேன். சரி ஆயிஷா, இதுக்கு மேல இருந்தா நீ கேட்டுட்டே இருப்பா. வா போலாம்.
அம்மா நான் இன்னும் கொஞ்சம் டாய் செட் பார்த்துட்டு வரேம்மா. நிலா, விளையாடுற டாய்ஸ் நிறைய வாங்கிட்டேன். இங்க வா, இந்த பக்கம் நான் ABCD பிளாக்ஸ் பார்த்தேன், இது வாங்கிக்கலாம். இதை வச்சு வீட்டில் வச்சு நீ டைம் போகும்போது விளையாண்டுட்டு இருப்பல, அப்படியே ஏதாவது லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த பிளாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த உண்டியல் ஒன்று கொடுங்கண்ணா, அது ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காமிச்சிருங்க. இந்த பப்பி ஹவுஸ் தான் நிலாக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அம்மா இது என்னது பப்பி ஹவுஸா? இது எப்படிமா யூஸ் பண்றது? இது யூஸ் பண்ணுறது ஈஸி தான் நிலா குட்டி. இங்கேப்பா, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தியா, இது அப்படியே ஒரு பப்பி ஹவுஸ் மாதிரி இருக்கா? இங்கே பார்த்தனா இந்த இடத்துல நீ காயின் வச்சனா உள்ளேருந்து ஒரு பப்பி வந்து அழகாக உன்னோட காயினை எடுத்துகிட்டு போயிடும். இந்த மாதிரி உங்ககிட்ட அப்பப்போ இருக்கிற காயின்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு நீ சேவ் பண்ணி வைக்கலாம். மணி சேவிங் மிஷின் தான் இது. ஓஹோ மா, சூப்பரா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேமா, அதையும் வச்சிடுங்க. சரி சரி, இந்த பக்கம் வேற என்ன இருக்கு? இந்த ஃபிஷ் மா, இந்த ஃபிஷ் தூண்டில வாங்கிக்கலாமா? இது ஜாலியா இருக்கும். சரி ஓகே நிலா, அது ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. அண்ணா போதும், எல்லாத்துக்கும் பில்லு போட்டுருங்க. சரிங்கம்மா, இதை போட்டு சொல்லிடுறேன். மா, ஆஃபர் வந்து நம்ம கடையில நியூ இயர் வரைக்கும் தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கும். நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கம்மா. இங்க அதுக்கப்புறம் நாங்க கடைலாம் பெருசா போட மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. எல்லாமே பாதி ரேட்டு தான். பொருளும் நல்ல குவாலிட்டியா இருக்கும்மா. ஓகேம்மா, இப்ப மொத்தமா நான் பில் போட்டுட்டேன். 1000 rupees ஆகுதுமா. ஓகே, நான் உங்க நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன்ல பே பண்ணிடுறேன். சரிம்மா, இங்க போட்டோ இருக்கு பாருங்க, இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்கம்மா. சரிங்க, நான் இதோ ஒரே நிமிஷம் பே பண்ணிடுறேன். அண்ணா சென்ட் ஆயிடுச்சு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. அமௌண்ட் வந்துருச்சு. சரிங்க, நான் திங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா நான் எங்க தெருவில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நிலா, ஆட்டோல ஏறணும்னா எல்லா திங்ஸையும் பின்னாடி வச்சிடலாம், பத்திரமா எடுத்துட்டு வா.